இந்த வீடியோவில் நாம் குதிரவாளி பொங்கல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். குதிரவாளி பொங்கலுக்கு 1 கப்பு குதிரவாளி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு பச்சை பருப்பு போட்டுக்கோங்க. அதுலேயே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதாது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டிங்க. இப்போது 10 நிமிஷம் கழித்து ஒரு குக்கரில் அதை எடுத்து அலசி போட்டுக்கோங்க. ஒன்றரை கப்பு எடுத்துக்கணும். நம்ம இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. குக்கரை மூடிக்குங்க. இப்போது நம்ம ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடலாத. 4 விசில் வந்துருச்சு. நம்ம அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு தரங்க. பாருங்கள், கலர்றேன், தண்ணி எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா உருகி வந்தோடனே 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. இப்போ இந்த மிளகும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி அதை போட்டுக்குங்க. இந்த சீவி கூட போட்டுக்கலாம் நம்ம இஞ்சியை. இஞ்சி நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே எடுத்து நம்ம அந்த குக்கரில் போட்டுடலாம். இப்போது போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அதை மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாத்தையும் கலரி இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு போல் பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. போட்டு நல்லா செவக்க வதக்கிக்குங்க. அதை நல்லா வறுத்த உடனே நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், அதனால தான் நான் லாஸ்ட்டில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. முந்திரி பருப்பு போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. குதிரவாளி பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.